ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையில கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பின் நாளாய் ஆசீர்வாதத்தின் நாளாய் இருப்பதாக. இந்த நாளில நாம் தியானிக்க இருக்கிற வசனம் எரேமியா எழுதின புஸ்தகம் 32வது அதிகாரம் 17வது வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கும் போது, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று கூட பார்க்கிறோமாம். நிச்சயமாய் நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லை. ஒருவேளை இந்த காரியம் எனக்கு நடக்கவில்லையே, இந்த காரியம் நடக்க வாய்ப்பில்லையே என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்கள். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று. இந்த வசனத்துல முன்பகுதியை வாசிக்கும் போது, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர், இதோ உம்முடைய மகாபலத்திலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்திலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று இருக்கிறது என்று பார்க்கிறோமாம். அவர் மகா பெரிய கரத்தினாலும் வல்லமையினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் நம்மை பார்த்து இந்த நாளில சொல்லுகிறார், உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ளவர், உலகத்தை தன்னுடைய வார்த்தையால உருவாக்கின தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அவர் மகா பெரிய பலனுள்ள தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று. இந்த நாளில இந்த காரியம் செய்ய எனக்கு வாய்ப்பில்லையே, இதை நான் எப்படி செய்வேன், இதிலிருந்து நான் எப்படி மீண்டு வருவேன், இது நடக்குமா, இது நடக்காதா, இது நடக்கவே நடக்காது என்று நீங்க முடிவு செய்து விட்டீர்களா? அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று. இந்த நாளில நாம் நம்பிக்கையோட கூட விசுவாசத்தோடு கூட அப்பாவுடைய சமூகத்துல காத்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய வீடுகளில, நம்முடைய வேலை செய்கிற இடத்துல ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் வல்லமையுள்ளவர், பராக்கிரமம் உள்ளவர், வானத்தையும் பூமியும் தன்னுடைய வார்த்தையால உண்டாக்கின தேவன். நிச்சயமாய் நீங்க அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க, அவரை பிடித்து கொள்ளுங்க. அப்பா அதிசயமானவரே, எங்க வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்யுங்கன்னு நீங்க அவரை நம்புங்க. நிச்சயமாய் அவர் நமக்கு விடுதலை செய்வார். கண்களை மூடி கூட நாங்க செபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளில நாங்கள் வேதத்துல வாசித்த வசனத்தின்படியாய் உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லையப்பா, ஒன்றும் இல்லையப்பா. நீங்க எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினால வானத்தையும் பூமியையும் நீங்க உண்டாக்கினீங்கப்பா. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை நாங்க ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அதிசயத்தை செய்வீராக ஆண்டவரே. அதிசயத்தை எதிர்பார்த்து அப்பா, அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க நிரூபிப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் நீங்க அப்படிப்பட்ட அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல ஒரு அதிசயம் உண்டாவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீங்க அப்படி செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.